வணக்கம். அக்னி நட்சத்திரம் நடந்துகிட்ருக்கு இல்லையா? வழக்கம் போல் அதே டைலாக் தான். இந்த வருஷம் வெயில் சீக்கிரமே ஆரம்பிச்சிருச்சு, இப்போவே எப்படி இருக்குது, இன்னும் போக போக எப்படி இருக்குன்னு தெரிலங்கிற அதே டைலாக் நம்ம பேசிகிட்டு இருப்போம். ஒவ்வொரு வருஷத்துலேயுமே 6 பருவங்கள் உண்டு இல்லையா? 2 மாதங்களாக நம்ம வந்து பிரிக்கலாம். அதில் 2 மாதங்கள் இந்த இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம். அதில் உள்ள அந்த விஷயத்தை நம்ம வந்து தவிர்க்க முடியாது. வெளிப்புற வெப்பத்துக்கு ஏற்ப உடலும் அந்த காலத்தில் வெப்பமடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளிப்புற உலகத்தில் என்ன நடக்குதோ அதே மாதிரி நம்மளுடைய உடம்புமே ஒரு சின்னஞ்சிறு உலகம் அப்படின்னே சொல்லலாம். அந்த நம்ம உடம்புலேயும் அந்த மாறுதல்கள் வரும். இப்போ அந்த காலத்திற்கு தகுந்த மாதிரியான உணவுப் பொருட்களையும் பழக்க வழக்கங்களையும் நம்ம மாறுதல்களை ஏற்படுத்திக்கிட்டோன்னா எந்த ஒரு காலத்தையுமே நம்ம வெல்ல முடியும் அப்படிங்கிறதான் வந்து சித்த மருத்துவத்தில் நம்ம அடிக்கடி சொல்கிற விஷயம். அந்த வகையில் இந்த அக்னி நட்சத்திர வெல்லக்கூடிய நம்ம உணவு முறைகளை இந்த நிகழ்ச்சிகள் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய உணவுப் பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பழம் அப்படின்னு நம்ம பொதுவாக நம்ம வந்து குறிப்பிட்ற அந்த ஆரஞ்சு பழத்துக்கு கரெக்டான தமிழ் வேர்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிச்சிலி பழம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுவோம். இந்த கிச்சிலி பழங்கிற வேர்டை தான் இந்த இலக்கியங்கள் எல்லாத்துலேயுமே குறிப்பிடப்பட்டிருக்கு. இதனுடைய சுவை அப்படின்னு பார்த்திங்கன்னா லேசான புளிப்பு சுவையும் நல்லதொரு இனிப்பு சுவையும் மிக்க இந்த பொருள் உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது. எல்லாருமே உணர்ந்திருப்பீங்க, ஆரஞ்சு பழம் சாப்பிட்டா உடம்பே வந்து கூலாக இருக்கிறது வந்து உங்களுக்கு உணர முடியும். அந்த மாதிரியான உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது, சிறுநீரை பெருக்கி வெளியேற்றக்கூடியது, இதில் உள்ள நார்ச்சத்துக்கள் காலமாக மலம் வந்து சிக்கல் இல்லாமல் வெளியேறக்கூடிய தன்மை வாய்ந்தது, உடலுக்கு வலுவை தரக்கூடியது, செரிமானத்தை தூண்டக்கூடியது, இதில் உள்ள விட்டமின் சினால் நோய் எதிர்ப்பு திறனை வளர்க்கக்கூடியது. பொதுவாக வந்து ஆரஞ்சு சாப்பிட்ட உடனே எனக்கு சளி பிடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சிலர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைங்க, சளி அந்த மாதிரி பிரச்சனைக்கே நம்ம வந்து மருந்தாக வந்து விட்டமின் சியை தான் கொடுப்போம். அது நிறையா இருக்கக்கூடிய ஒரு பழம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஆரஞ்சு பழத்தை தான் வந்து குறிப்பிடலாம். பொதுவாக யாருக்காவது அந்த உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க அப்படின்னா நம்ம உடனே நம்ம எடுத்துகிட்டு போகிற பழம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பழத்தை தான் எடுத்துகிட்டு போவோம். உடனே ஒரு ஜூஸ் பிளீரசின்னு எல்லா தமிழ் படத்துலையுமே இருக்கும் இல்லையா? அதுக்கு முதல்ல பயன்படக்கூடிய ஒரு பழம் அப்படின்னு பார்த்திங்கனாலும் இந்த ஆரஞ்சு பழம் தான். ஏன்னா அந்த நோயுற்றவர்களை வந்து அந்த நோயிலிருந்து வெளிவரதற்கு முக்கியமாக பயன்படக்கூடிய உணவுப் பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழச்சாறுகளை வந்து கொடுக்கலாம். அதில் முதன்மையாக எல்லாருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பழச்சாறு, அதே சமயத்தில் அந்த நோயினுடைய தாக்கத்திலேருந்து வெளிவருவதற்கும் உதவக்கூடிய ஒரு பழச்சாறு அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஆரஞ்சு பழச்சாறு தான். நம்ம சேர்க்கக்கூடிய ஐஸ், அதில் இருக்கக்கூடிய ஒயிட் சுகர், இதனால் வேணால் பிரச்சனைகள் வருமே தவிர தனிப்பட்ட பழச்சாறு வந்து எப்போவுமே யாருக்குமே எந்த ஒரு தொலையுமே தராது அப்படிங்கிறத நம்ம உறுதிப்பட சொல்லலாம். இந்த மாதிரி இந்த ஆரஞ்சு பழத்தோட மகத்துவம்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சொல்லிகிட்டே போகலாம். அந்த பழமாக சாப்பிடும்போது பித்தம்னு சொல்லக்கூடிய உடல் சூடு, இந்த வெயில் காலத்தில் இயல்பாக அதிகரிக்கக்கூடிய அந்த உடல் சூடை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஆரஞ்சு பழத்தை அப்படியே நம்ம வந்து சாப்பிட்டுட்டு வரலாம். வெறும் வயிற்றில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பொதுவாக பழங்கள் எப்போவுமே உணவுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. சாப்பாடோடு சேர்த்து டைனிங் டேபிளில் பழத்தையும் வச்சுட்டு சாப்பாடு முடித்த உடனே ஒரு பழம் சாப்பிட்ற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது. அது எப்போவுமே சரி வராத ஒரு பழக்கம்னே சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு உணவுப் பொருட்களோட செரிமான தன்மையும் அந்த நேரமும் வித்தியாசப்படும். இப்போ வந்து ரைஸ் செரிக்கிற அளவுக்கு பழங்கள் வந்து செரிக்காது. பழங்கள் எளிதில் செரிக்கும், அதற்குரிய என்சைம்கள் வந்து சுரக்கும். இப்போ நம்ம சாதத்தோடையோ இல்லை சப்பாத்தியோடோ சேர்த்து நம்ம பழங்களை சாப்பிடும்போது ரெண்டுக்குள்ள செரிமான நேரம் வந்து வித்தியாசப்படுறதுனால அந்த பழத்தோட முழு சத்துமே நமக்கு வந்து கிடைக்காம போகலாம். அதனால் எப்போவுமே பழங்களை நம்ம வெறும் வயிற்றில் எடுத்து பழகினோனாலே அது ரொம்ப நன்மை பயக்கக்கூடிய அந்த விட்டமின்ஸ்லாம் நமக்கு உடலில் அப்படியே அப்சர்வ் ஆகக்கூடிய அந்த பழத்தோட சத்துக்கள் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு பழங்களாக எப்போவுமே அது நமக்கு செயல்படும். அந்த வகையில் அந்த ஆரஞ்சு பழத்தையும் காலையில் வெறும் வயிற்றிலே நம்ம வந்து சாப்பிடலாம். இல்லை மாலை நேரத்தில் வயிறு கொஞ்சம் காலியாக இருக்க நேரத்தில் இந்த பழங்களை சாப்பிடலாம். இரவு தூங்க போகிற நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்றத எப்போவுமே பழங்கள் சாப்பிட்றதும் நம்ம வந்து தவிர்க்கணும். பொதுவாக அந்த பழங்கள் தொடர்ந்து நம்ம சாப்பிட உடலுடைய வெப்பம் வந்து இயல்பு நிலைக்கு வரும். அப்போ அதிகரித்த இந்த கோடை காலத்தில் அதிகரித்த வெப்பமானது இயல்பு நிலையில் வர்றதுக்கு வந்து முக்கியமான ஒரு பழமாக அந்த ஆரஞ்சு பழம் இருக்குது. அதை பழமாக எடுத்தாங்கனாலும் சரி, இல்லை பழச்சாராக நீங்கள் பருகினாலும் சரி, உங்களுக்கு அந்த உடல் சூடு வந்து குறையிறதோ மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு திறனை தூண்டக்கூடிய வகையில் இருக்கும். அதுவும் இல்லாமல் நோயினால் அவதிப்பட்டு அப்போ தான் நோயிலிருந்து சரியாகி வர்றவங்களுக்கு ஒரு முதன்மையான உணவு, இணை உணவு அப்படின்னு சொன்னால் அந்த ஆரஞ்சு பழச்சாறையை கொடுக்கலாம். அப்படிப்பட்ட நோய்கள் அப்படின்னு பார்க்கும்போது பித்தம் சார்ந்த நோய்கள், இப்போ குமட்டல், வாந்தி, சுவை இல்லாமல் இருக்கிறது, இல்லை ரொம்ப நாளாக இருமல் நோயால் நெஞ்செல்லாம் காஞ்சி போய் அவதி விட்டு அதுலேருந்து சரியாக வந்திருக்கிறவங்க, இல்லை ரொம்ப நாளாக படுக்கையில் இருக்கக்கூடிய ஒரு நோய் நிலை, இந்த மாதிரியான நோய் நிலையில் இருக்கவங்களுக்கெல்லாம் முதல் உணவாக இந்த ஆரஞ்சு பழச்சாறு நம்ம வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரியான தொடர்ந்து இந்த பழச்சாறுகளை அவங்களுக்கு கொடுத்துட்டு வரும்போதே அதுவே அந்த நோயிலேருந்து முழுமையாக விடுபடுவதற்கும் உதவி செய்யும். ஐஸ்வர்யா ரெடியாக இருக்காங்க. ஆரஞ்சு பழத்தை வச்சு இன்றைக்கி என்ன செய்ய போகிறாங்கிறத பார்த்துட்டு மீதி பலன்களை நம்ம பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறது ஆரஞ்சு கீர். சம்மரில் எப்போவுமே அடுப்புக்கிட்டேயே நின்றுட்டு சமைச்சிக்கிட்டே இருக்கிறது எல்லாருக்குமே கடியாக இருக்கும். ஆனால் சரி,
டின்னருக்கு என்ன டெசர்ட் பண்ணலாம், இல்லை லஞ்சுக்கு அப்புறமா டெசர்ட் என்ன கொடுக்கலாம், திடீர்னு கெஸ்ட் வந்துட்டா என்ன டெசர்ட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டே இருப்பீங்க. அடுப்பு கிட்ட நிற்கலாம், என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 2 to 3 minutes நிற்கலாம். அப்படிங்கும்போது என்ன விதமான டிஷ் பண்ணால் நல்லாயிருக்கும், என்ன விதமான டெசர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், வீட்லேயே பண்ணணும், வெளியே வாங்கக்கூடாது, ஆனால் கெஸ்ட்டும் ஹாப்பியாக இருக்கணும், நாமளும் ஹாப்பியாக இருக்கணும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த ஆரஞ்சு கீர் உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும். ஒரே ஒரு வேலை தான் நீங்கள் பண்ணணும். இந்த ஆரஞ்சு கீருக்கு பாலை நல்லா வத்த காய்ச்சணும். அதுக்கப்புறமா அடுப்பு பக்கம் நீங்கள் போகவே வேண்டாம். அது கூல் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கீரை நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ஆரஞ்சை நான் ஜஸ்ட் தோல் மட்டும் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா நம்ம உரிச்சிக்கணும். டீசீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நாக்பூர் ஆரஞ்சு ஸ்வீட்டாக இருக்கும் இல்லையா, சின்ன சின்ன ஆரஞ்சஸ், அது கிடைச்சா இன்னும் ரொம்ப நல்லது. ரொம்ப கீர் டேஸ்டியாகவும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பண்ணாதீங்க, இந்த கீரில் ஆரஞ்சை போட்டு கொதிக்க மட்டும் வைக்காதீங்க. அந்த மாதிரி கொதிக்க வச்சா திரிஞ்சு போயிடும். பால் இந்த பக்கம் வந்து காஞ்சிக்கிட்டு இருக்கு. பார்த்தாலே நல்லா இருக்கும், உங்களுக்கே தெரியும் மலாயெல்லாம் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ரொம்ப நேரமாக கொதிச்சிட்டு இருக்கு பால். இந்த பால் கொதிச்சு இறக்கிறதுக்கு முன்னாடி நாம் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இறக்கிட்டு நல்லா ஆற வச்சுட்டு லாஸ்ட்டாக இந்த உரிச்சு வச்சிருக்க ஆரஞ்சு பல்ப்பை வந்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆரஞ்சு கீர் ரெடி ஆகிடும். ஏலக்காய் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டேஜ்லேயே நாம் ஆட் பண்ணிட்டும் கொதிக்க வைக்கலாம். நான் சுகர் தான் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் கருப்பட்டி யூஸ் பண்ணியும் இந்த பாயசத்தை பண்ணலாம். முந்திரியையும் நான் பச்சையாக அப்படியே தான் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நீங்கள் நெய்யில் முந்திரி திராட்சையை வறுத்து, யூஸ்வலாக பாயசத்துக்கு நாம் எப்படி தாளித்து கொட்டுவோமோ அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு பொறுத்த வரைக்கும் ஸ்வீட்டாக இருக்கிற ஆரஞ்சு தான் இதுக்கு நல்லா இருக்கும். அதனால் பார்த்து டேஸ்ட் பண்ணியே நீங்கள் வாங்கிடுங்க. வாங்கிட்டு வந்துட்டு புளிப்பான ஆரஞ்சை யூஸ் பண்ணும்போது அவ்வளோ டேஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பாயசத்தில் வந்து கிடைக்காது. ஃபுட் கலர் இருந்ததுன்னா வீட்டில் அதை கொஞ்சமாக பாலோட கலந்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபுட் கலரை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கலர் பார்க்குறதுக்கு. ஃபுட் கலர் வேண்டாம், எதுக்கு நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர்லாம் யூஸ் பண்ணுவானே நினைக்கிறவங்க ஒரே ஒரு சிட்டிக்க குங்குமப்பூவை முதலையே பாலில் ஊற வச்சுட்டு அதை நல்லா மசிச்சு லாஸ்ட்டாக நல்லா ஆற வச்சுட்டு அந்த பாலில் கலந்துட்டீங்க அப்படின்னா லைட் எல்லோவாக பாதாம் மிக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணால் என்ன ஒரு கலர் வருமோ, என்ன ஒரு ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்குமோ அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைச்சிரும். அப்படி சரி வீட்டில் இல்லை குங்குமப்பூ அப்படின்னா நீங்கள் ஒன்று பண்ணலாம். பாதாம் மிக்ஸ் வந்து ரெடிமேடாக உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும். லாஸ்ட்டாக பாயசமெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அந்த பாதாம் மிக்ஸை 2 to 3 ஸ்பூன்ஸ் வந்து அந்த பாயசத்தில் கலந்து விட்டுட்டீங்க அப்படின்னாலும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவரும் உங்களுக்கு கிடைக்கும் பாதாமெல்லாம் ஆட் பண்ணியிருக்க மாதிரி. நம்ம 1/2 லிட்டர் மில்க் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது பாதியாக வந்து நல்லா சுண்ட காய்ச்சியாச்சு. இதை இப்போ இதில் தட்டி வச்சிருக்க ஏலக்காவை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சுகர், சுகரோட மெஷர்மெண்ட் 1க்கு 3/4 கப்பு சுகர் ஆட் பண்ணிங்கன்னா திகட்டாமல் இருக்கும். அதாவது ஒரு கப் வரைக்கும் நீங்கள் பாயசத்தை வந்து சாப்பிடலாம். இல்லை 1:1 ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்வீட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், அப்போ நிறைய சாப்பிட முடியாது. அதனால் சுகர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கிறதே நல்லது. நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணுறதா இருந்தால் 1/4 கப்பு கண்டென்ஸ்டு மில்க்கும் 1/2 கப்பு சுகரையும் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணிட்டோம், நல்லா கொதிச்சு அது லைட் எல்லோ கலருக்கு வந்துருச்சு நாம் எதுவும் ஆட் பண்ணாமலேயே. இப்போ இதில் கொஞ்சமாக முந்திரியை உடச்சி ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி ஒரு 4 பாதாம் இதை மிக்சியில் போட்டு லைட்டாக என்ன சொல்கிறது குறைன்னு பொடி பண்ணிட்டீங்க கோர்ஸாக அப்படின்னா அதை ஆட் பண்ணும்போது இன்னும் டேஸ்டியாக இருக்கும். ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அடுப்பை அணைச்சிட்டு இந்த பால் கம்ப்ளீட்டாக வந்து
கூல் ஆகணும். அதாவது கொஞ்சம் கூட சூடே இல்லாமல் நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கு வர வரைக்கும் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த உரிச்சு வச்சிருக்க ஆரஞ்சை நாம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஆரஞ்சை ஆட் பண்ணோம் அப்படின்னா பால் கம்ப்ளீட்டாக திரிஞ்சு போயிடும். அதனால இந்த பாலை ஆற வச்சிடலாம். பால் நல்லா ஆறிடுச்சு. இப்போ உரிச்சு வச்சிருக்க ஆரஞ்சு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்கு. இப்போ இதை எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன். நான் கூட பண்ணும்போது யோசித்தேன் எப்படி இருக்குமோ அப்படின்னு. ஆனால் பயந்த மாதிரிலாம் இல்லைங்க. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி டேஸ்டில் இருக்குது. அதுவும் அந்த பால் நல்லா குறுக காய்ச்சி இருக்கிறதால சர்க்கரை, ஏலக்காய், அது மட்டும் இல்லாமல் இந்த ஆரஞ்சோட ஃப்ளேவரும் நல்லா இறங்கி இந்த பாயசம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. யூஸ்வலாக நம்ம பாயசம் எல்லாம் பண்ணால் இந்த ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணும்போது அந்த ஃப்ரூட்ஸ் வந்து அந்த பாயசத்தில் சேராமல் டாப்பிங்காக மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த ஆரஞ்சு பாயசத்தில் அந்த மாதிரி இல்லாமல் அந்த ஆரஞ்சோட ரசம் கம்ப்ளீட்டாக இதில் இறங்கி ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் கூட புளிப்போ வித்தியாசமாகவோ இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஆரஞ்சு பாயசத்தை செஞ்சு எல்லாரையும் ஆசை பாருங்கள். ஆரஞ்சு கீர் அப்படிங்கிற ஆரஞ்சு பழச்சாறு தான் கிட்டத்தட்ட இல்லையா, சுவை நீர் அப்படின்னு கூட குறிப்பிடலாம். செஞ்சு காமிச்சிருக்காங்க. நான் முதல்ல குறிப்பிட்ட மாதிரி நோய் எதிர்ப்பு திறன் அதிகரிக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஆரஞ்சு சேர்ந்த பழச்சாறுகளை நம்ம வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். ஆரஞ்சு பழத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஆரஞ்சோட எல்லா பாகமே மருந்தாக தான் பயன்படுது. அதனுடைய இலையாக இருக்கட்டும், அதனுடைய விதையாக இருக்கட்டும், ஆரஞ்சு தோலாக இருக்கட்டும். முந்தைய நிகழ்ச்சியில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆரஞ்சு தோலை வச்சு கூட ஒரு டிஷ் செஞ்சு காமிச்சாங்க. இந்த மாதிரி ஆரஞ்சு பழத்தோட எல்லாமே நமக்கு மகத்துவமானது. உடம்புல இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து ஸ்கேவெஞ்சிங் பண்ணக்கூடிய அனைத்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி நிறைந்த ஒரு பழம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆரஞ்சு பழத்தை சொல்லலாம். உடம்பு இளமையாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஆரஞ்சு பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டா நம்ம தோலை இளமையாக வைப்பது மட்டும் இல்லாமல் உள்ளுறுப்புகளையும் இளமையாக வைத்து வயதாவதை தடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பழம் அப்படின்னு ஆரஞ்சு பழத்தை சொல்லலாம். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் வேறொரு உணவுப் பொருளோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். வணக்கம்.